வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட் இந்த யூடியூப் சேனல் ஏகே மக்களே வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் எல்லோரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கக்கூடிய, அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜர் அண்ட் இங்கிலீஷ் மேஜர் பீப்புள் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் என்ன மீடியமில் சார் வரும் அப்படின்றது. இப்போ ஒருத்தவங்க இங்கிலீஷில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷில் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே எல்லாமே இங்கிலீஷில் படிச்சிடறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கவலை இருக்காது. அதுவே ஒருத்தவங்க தமிழில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எஜுகேஷன் மெத்தடாலஜி நான் இங்கிலீஷில் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ அங்கே சிக்கல் ஏற்படும். தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமான்னு. ஆனால் அதை பற்றியான கிளாரிட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு ரீசெண்டாக வந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து வேகன்சிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் அடுத்து வந்து செக்ஷன் 15ல் பார்த்தீங்க அப்படின்னா 15வது செக்ஷனில் வந்து ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், எப்படி எக்ஸாமினேஷன் நடத்த போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அண்ட் அதுக்கு வந்து அதுவுமே அப்ஜெக்டிவ் டைப் OMR தான். ஓகேங்களா, 30 மினிட்ஸ் 30 நிமிடங்கள் 30 கேள்விகள் 30 நிமிடங்கள் அப்படின்றாங்க. அடுத்து மேஜர் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸு, லைக் அதில் 110 மேஜர், 30 சைக்காலஜி, 10 மெத்தட் லைக் ஜிகே. ஓகேங்களா, இது வந்து 150 மினிட்ஸ், 150 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ். ஓகேங்களா, அப்போது வந்து 3.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுதுங்க. தனித்தனியாக நடக்காது, 3.5 மணி நேரம் ஒரே செஷனாக தான் நடக்கும். லைக் அது வந்து உங்கள் திறமை. நீங்கள் வந்து தமிழை வந்து 20 மினிட்ஸில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் எடுத்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது மீடியம் எப்படி இருக்க போகுது அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னா பாருங்கள். த மீடியம் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர் வில் பி ஆஸ் ஃபாலோஸ். லைக் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ். இப்போ ஒருத்தவங்க தமிழில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4 செட் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா, அப்போ அவங்க என்னென்னலாம் எழுதுவாங்க அப்படின்னா லைக் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, டெட்டு அப்படின்னு வச்சுப்போம். எலிஜிபிலிட்டி இது வந்து டெட்டுனா நீங்கள் வந்து அந்த டெட்டுன்னு நினச்சிட்டு போகிறீங்க. ஓகேங்களா, இப்படி எலிஜிபிலிட்டின்னு மட்டுமே எழுதிக்கிறேன் நான். எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, செகண்ட் என்ன எழுதுவாங்க, லைக் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் மேஜர், தமிழ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, மேஜர். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஃபோர்த்து ஜிகே. இப்படி தானே இருக்கும். இப்போது இந்த தமிழ் தகுதி தேர்வு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழில் தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா, எந்த மீடியமாக இருந்தாலும் தமிழ் தான். இப்போது இந்த தமிழ் மேஜருக்கு பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழில் தான் இருக்கும். அதுக்கு வந்து இங்கிலீஷ் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி திருக்குறளுக்கு வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் தமிழில் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதே போல் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார்லஸ் டிக்கன்ஸ் இருக்காரு, இல்லை ஷேக்ஸ்பியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க லிட்ரேச்சர்ஸில் வந்து நம்ம தமிழில் கேட்க போகிறது கிடையாது. அப்போது 110 கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழில் தான் இருக்கும். 110 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கு தமிழில், அவங்களுடைய மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் லைக் இங்கிலீஷ் மேஜரில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். இப்போது கம்மிங் டு தி பாயிண்ட், லைக் எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ், இந்த ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா பைலிங்குவலாக தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் அங்கே அப்படி கொடுக்கவே இல்லையே சார், இங்கே பைலிங்குவலே கொடுக்கலையே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ்னு கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. புரியா? இப்போது ஒரு உங்கள் வாதத்துக்கே வரேன் நான். சார் தமிழில் வந்து ஃபுல்லாக எல்லாமே தமிழில் தான் சார் இருக்கும் அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கான தமிழ் சிலபஸ் கொடுங்க. இங்கிலீஷில் தானே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜிகேக்கான சிலபஸ் எங்கே இருக்குது? இங்கிலீஷில் தானே இருக்குது, தமிழில் இல்லை. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்கன்றதுக்காக. இப்போது இன்னொரு லாஜிக்கே வரேன் நான். இப்போது டவுட் கிளியர் ஆகிடுச்சிங்களா? தமிழில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எல்லாருக்கும், அதாவது தமிழ் இங்கிலீஷ் இந்த 13 சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் எஜுகேஷனோடு சேர்த்து, அதில் எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே பைலிங்குவலாக இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து தமிழில் இருக்கும். ஓகேங்களா, இந்த மேஜருக்கு அந்த கொஸ்டின் பேப்பருக்கு தமிழ் இங்கிலீஷ் இவங்க 2 பேருக்கு மட்டும் மேஜர் சப்ஜெக்டை தவிர மற்ற 3ம் பைலிங்குவலாக இருக்கும். இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா, இதுக்கான சொல்யூஷன் எப்படி இருக்கும், எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்களேன். டெட்டு ஃபஸ்ட் பேப்பர், இது வந்து டெட்டு ஃபஸ்ட் பேப்பருங்களா. டெட்டோடைய ஃபஸ்ட் பேப்பரோடைய சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பீடகாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இங்கே கொடுத்துருப்பாங்க மீடியம் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
லைக் மேத்தமெட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் இருக்கும். இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் தான் இருக்கும், இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இங்கே தமிழ்னு கொடுத்துருக்காங்களே, லைக் பீடகாட்சியில் வந்து நீங்கள் தமிழ் தானே சார் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள், தமிழும் இங்கிலீஷும் ரெண்டும் கொடுத்துட்டாங்க. அதனால தான் டெட்டில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லையும் கேட்டாங்க, இங்கிலீஷ்லையும் கேட்டாங்க. அப்படின்னா சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான், இங்கிலீஷ் சிலபஸ் மட்டும் தான் இருக்கும், தமிழ் சிலபஸே இருக்காது. அப்போது சிலபஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் வந்து நம்பி படிங்க. கொஸ்டின் வந்து லைக் எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைலிங்குலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லாதனா அது லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது. அதே போல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர்கள் வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். காம்படிஷன் எல்லா எக்ஸாம்லேயும் வந்து காம்படிஷன் அதிகமாகிடுச்சுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டைரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இப்போது லைக் சைக்காலஜிலேருந்து எடுத்துப்போமே, நாய் தலீம்ன்ற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ஃபிலாசபர்ஸ் 4 பேர் கொடுத்துட்றாங்க. ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, விவேகானந்தர், ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றப்போ அப்போ மகாத்மா காந்தி அப்படின்னு ஆன்சர் பண்ணுறீங்க. இப்படி போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி அப்படிலாம் பண்ணவே முடியாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சார் அதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் சார் இருக்கும், நீங்கள் தான் தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் மாறுறதுக்காக பாருங்கள். அப்போது நீங்கள் எழுதுனது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிடி மோடு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து லைக் பிக்சரை வச்சுருப்பாங்க. ஒரு பிக்சரில் எழுதி, அதாவது டைப் பண்ணி லைக் இங்கிலீஷு அப்புறம் தமிழில் டைப் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாமே இப்படி வச்சு அந்த பிக்சரை க்ராப் பண்ணி அதை கொண்டு போய் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் செட் பண்ணியிருப்பாங்க. லைக் அலைன்மெண்ட்லாம் மாறிடக்கூடாது அப்படின்னு, கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போது டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாகவே மாற்றிடலாம். ஆனால் திரும்ப பேக் டு எங்கே வராங்க அப்படின்னா ஓஎம்ஆருக்கே வராங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஓஎம்ஆர். கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? லைக் தமிழ் ஒரு பக்கம், இங்கிலீஷ் ஒரு பக்கம், இல்லை மேலே இங்கிலீஷ் கீழே தமிழ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும். கண்டிப்பாக ரீசன் அசெஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் பேட்டர்ன் மாறுவாங்க பாருங்கள், கண்டிப்பாக மாற்றுவாங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸே கிடையாது. நீங்கள் அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் அடிக்கும். நான் எனி சப்ஜெக்ட், நான் வந்து எஜுகேஷன் மெத்தாலஜிக்கு மட்டும் சொல்லுங்கள், எனி சப்ஜெக்ட் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் தரோவாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான், இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இல்லைனா அங்கே போய் சர்ப்ரைஸ் ஆகிட்டு வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க, ஐயோ சார் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் சார் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த சர்ப்ரைஸை எதிர்பார்த்துருவோம். இந்த சர்ப்ரைஸ் யாருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே இந்த டிஆர்பி விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய கேப் இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசிக்கு படித்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது சர்ப்ரைஸாகவே இருக்காது. ஏன்னா அவங்க தான் இந்த குரூப் 4லாம் செய்கிறாங்களே. அப்போ அதை கொண்டு வந்து அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து இதில் காமிப்பாங்க. ஓகே அப்படின்னா அந்த இடத்துல கிரகிச்சுப்பாங்க. ஏன்னா டைம் இருக்குது. 180 கொஸ்டின்ஸ், 180 மினிட்ஸு, 150 கொஸ்டின்ஸு ப்ளஸ் ½ அன் ஹவர் அங்கே தமிழில் வேறு இருக்குது. எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அரை மணி நேரம் மேலே ஒரு லைக் எக்ஸ்ட்ரா டைமாக இருக்குது. இப்போ டிஎன்பிசி பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் 200 கொஸ்டின்ஸு. அப்போது 20 கொஸ்டினுக்கு டைமே இல்லை. அப்போ 20 கொஸ்டினும் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளேயே அடக்கணும் நம்ம படிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. அப்போது கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா இது ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? அதே போல் பதறாதீங்க. நான் திரும்ப அதான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து சார் படிச்சிட முடியுமா சார், படிச்சிட முடியுமா சார், முடியும் சார், முடியும். நம்மளால ஏன் முடியாது சார்? நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எனக்கெல்லாம் உங்களை பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும். லைக் ஏன் அப்படின்னா யாருமே தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்படின்றப்போ கல்வியின் மீது வைத்த நம்பிக்கையால் நீங்கள் வந்து சார் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் யூ வில் பி தி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ், ஐ மீன் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் லேர்னர்ஸ். உங்கள் குடும்பத்திலே உங்கள் பரம்பரையிலேயே நீங்கள் தான் முதல்ல படிச்சிருப்பீங்க. ஒரு பஸ்ஸில் தொங்கிட்டு கப்பில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. பிஎடுக்கு வந்து சார்ட் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சார் நீங்கள் பண்ணது தான் சார். அது 3 டிகிரி படிச்சிருக்கீங்க நீங்கள் பண்ணது, நீங்கள் தான். புரியுங்க? வயசானா என்ன சார், நம்மக்கிட்ட அந்த எண்ணங்கள் இருக்குல்ல, புரியுங்க? அதை வைத்து படிக்க ஆரம்பிங்க. உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. கிளைமேட் மாறுது,
எப்பொழுதுமே கிளைமேட் மாறுறப்போ லைக் பாக்டீரியாஸ் வந்து ஏரில் அதிகமாக இருக்கும், டக்குன்னு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் சீசனில் ஹாஸ்பிட்டல் டேர்ம்ஸில் வந்து இது வந்து சீசன் சொல்லுவாங்க உங்களுக்கு, இது வந்து நல்ல சீசன் ஃப்ளூ சீசன் வரும் அப்படின்பாங்க. அதே போல் குழந்தைங்களும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்ம குழந்தைங்களும் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்கள நம்ம டேக் கேர் பண்ணி ஆகணும். அப்போது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, அவங்களுக்குன்னு ஒரு அது ஒரு அது ஒரு சைடில் ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஷர் மாதிரியே இருக்கும்ல, மருந்து வாங்கிட்டு வரணும், லைக் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் ஹேம்பர் பண்ணுறது நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். ஓகேங்களா? லைக் நிறைய பேர் இந்நேரம் வந்து மீடியா லைக் என்டர்டைன்மெண்ட்டே விட்டுருப்பீங்க. வெல் அண்ட் குட், பொறுமையாக பண்ணலாம், எல்லாம் அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போக போகிறது கிடையாதுங்க. லைக் நம்பிக்கை வைத்து படிங்க சார், நான் அதை தான் சொல்லுவேன். என்னுடைய சஜஷன் அதுதாங்க, நம்பிக்கை வைத்து பண்ணுங்கள். நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் அப்படின்பாங்கல்ல படத்தில், அந்த மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளால் என்ன இப்போ பண்ணுற முடியும், அப்போ பண்ணி பார்ப்போம், என்ன எப்படி வந்ததுனாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ பீப்பிள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.